Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Meena's Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபன் கேட்டகரி Chilli Idli. நம்ம சவுத் இந்தியன் இட்லியையும் சைனீஸையும் ஃபியூஸ் பண்ற ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபீஸ் தாங்க இந்த Chilli Idli. பிரேக்ஃபாஸ்ட்க்கு நினைச்சா பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்குக்கு நினைச்சா ஈவினிங் ஸ்நாக், பிள்ளைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே சூட்டபிளான இந்த சுவையான Chilli Idli எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். Chilli Idli செய்ய தேவையான பொருட்கள்: idlies 6, வெங்காயம் 1, green, yellow and red bell peppers அரை கப், spring onions 1 கப், பொடியாக நறுக்கிய பூண்டு 4 பல், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. பேட்டர் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1/4 கப், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், ரைஸ் ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்கேன். அது பாட்டில் சூடாகட்டும். இது வந்து சிம்மரில் வச்சிட போகிறேன். ஏன்னா எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. அது பண்ணி முடியறதுக்குள்ளே இது காஞ்சிரும். மீடியமோட 3 பர்னர்ஸ் இருக்கிறதுனால சின்ன பர்னரில் சின்ன பேன் அப்படிங்கிறதுனால இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இட்லிஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற இட்லிஸ் தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். இட்லிஸ் வந்து 5 to 7 minutes வெந்தால் போதும், அப்படித்தானே. ஆனால் இந்த சில்லி இட்லிஸ் பண்ணும்போது வந்து நான் வந்து 10 to 15 minutes வந்து ஸ்டீம் பண்ணி விட்டுருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்டிஃபாக இருந்தால் தான் பொரிஞ்சு வரும்போது நல்ல கிறிஸ்பாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய டெக்னிக். நான் ஃபாலோ பண்ணுறது. இல்லைன்னா எவ்வளோதான் நம்ம இட்லி வந்து கரெக்டாக ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்தாலும் அந்த அடியில் அந்த ஸ்க்ரேப் பண்ணுற மாவு வந்து இட்லி வந்து ஹார்டாக தாங்க வரும். அந்த மாதிரி ஹார்டாக இட்லிஸ் வரும்போது இந்த மாதிரி டிஷ்ஷை செஞ்சு முடிச்சிடலாம். இட்லிஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் ஆட்டம் நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கியூப்ஸாக வேணும்னா கூட நீங்கள் கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இட்லிஸ் எல்லாம் இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் மைதா, அடுத்தது கார்ன்ஃப்ளவர், அடுத்தது அரிசி மாவு, இந்த மாவுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப நீர்க்க கூட இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சியை பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை விட நீர்க்க இருந்ததுன்னா இட்லியோட கோட்டிங் வந்து ரொம்ப தின்னாயிடும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இட்லிஸை வந்து பேட்டரில் டிப் பண்ணி இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு பீஸாக இதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாஸை பெரட்டி அதில் வந்து இதை போட்டு வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ப்ரொசீஜர். ஆனால் இது வந்து பொரிச்சு எடுக்கும் போதே வந்து பேன் காலி ஆகிடும்னு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாஸ் குவிக் சமையல நான் செஞ்சுருக்கேன். அது வந்து டீப் ஃப்ரை ப்ராசஸ் கிடையாது, ஷாலோ ஃப்ரை. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணாம், ஷாலோ ஃப்ரை போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராசஸோட நீங்கள் இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிஸ் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பாக ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இட்லிஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டீம்டு குக் தான். அதாவது ரெடி டு ஈட் இட்லிஸை தான் நம்ம வெறும் அந்த க்ரஸ்ட்டுக்காக மட்டும்தான் டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ தட் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டின்னு இருக்கு. அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பிரிச்சுக்கலாம். இது மட்டும் பொரியும் போது மட்டும் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பொரியும் போதே காலி ஆகிடும்னா பார்த்துக்கோங்க. அதனால தான் மாவில் வந்து நான் உப்பு மிளகா பொடி போட்டேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நம்ம சாஸஸ் வந்து பெரட்டி எடுக்க போகிறோம். முதல்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா நம்ம பொரிச்சது வந்து இதில் போட்டு கிளற போகிறோம் இல்லைங்களா, அதனால. அடுத்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின பூண்டு, அடுத்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். முக்கியமாக குழந்தைங்களுக்காக செய்யும் போது அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற விதையை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இது வந்து ஒரு ஃபியூஷன் ரெசிபி, இண்டோ சைனீஸ் ரெசிபி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி சைனீஸ் அப்படின்ற ஒரு டச் வந்தும் போதே வந்து வெஜிடபிள் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக வதக்கிட்டு ஓரளவுக்கு அந்த கிரன்ச்சினஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து பூண்டு வந்து ஃபுல்லாக வறுபடலை. ஆனாலும் அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் சேர்க்க போகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி கியூப்ஸ் ஆட்டம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷெல் பண்ணியிருக்கிறேன். ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்தோம்னா.
அடுத்தது வந்து பெல் பெப்பர்ஸ் 1 by 1 சேர்த்துக்கலாம். அடுத்தது yellow, அடுத்தது ரெட். இப்போ ஸ்டியர் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த கேப்சிகம் வந்து சாட்டே பண்ணும் போதே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுடைய ஒயிட் மட்டும் கட் பண்ணால் போதும். இதோட நிறுத்திக்கலாம். இந்த போர்ஷன் வந்து கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர்ஸ் வந்து ஸ்லைட்டாக கேரமல் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம சாஸஸ் 1 by 1 சேர்த்துக்கலாம். முதல்ல வினிகர், அடுத்தது டொமேட்டோ கெச்சப், அடுத்தது சோயா சாஸ், அடுத்து ரெட் சில்லி சாஸ். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி மிக்சிங் பவுலில் இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ்சரை வந்து நம்ம பேனில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஸ்டியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான். கார்ன்ஃப்ளவர் வெந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நல்ல க்ளாஸியாக மாறும். அது வரைக்கும் கிளறிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு அண்ட் வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லிஸில் இருக்குது, சாஸஸ்லேயும் இருக்குது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண இட்லிஸை சேர்த்துக்கிற நேரம் வந்தாச்சு. இப்போ இட்லிஸ் மேலே எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கேர்ஃபுல்லாக ஸ்டியர் பண்ணிக்கலாம். சில்லி இட்லி அப்படின்னு சொல்லலாம், இல்லை இட்லி மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச பேரை கூப்பிட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் இட்லிஸை சேர்த்து பெரட்டின உடனே வந்து சர்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சாஸ் வந்து ரொம்ப உள்ள ஊறுனா கூட அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்காது. ஓரளவுக்கு அந்த க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ஜூஸியாகவும் இருக்கணும். இப்போ இட்லிஸ் மேலே சமமாக கோட் பண்ணி முடிச்சாச்சு இல்லைங்களா? நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி மேலே கார்னிஷிங் பண்ணலாம். Our chilli idli is ready. கிட்ஸ் ஃபேவரட் சில்லி இட்லி எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையல ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cookWithMeena அப்படினு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையல பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.